வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. மூன்றாவது முறையாக வாக்களித்த மக்களுக்கு எதுவும் பட்ஜெட்டில் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு. மூணாவது முறையும் வாக்களித்த மக்களுக்கு இந்த பாஜக கூட்டணி அரசு எந்த நன்மையும் செய்ய தயாரா இல்லை என்பதை தமிழ்நாடு அரசு சார்பில் வைக்கப்பட்ட எந்த கோரிக்கையும் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறாததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். மைனாரிட்டி பாஜக அரசா மெஜாரிட்டி பாஜக அரசா என்று தெரியவில்லை எனவும் விமர்சனம். பிரதமர் மோடி தலைமையில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பட்ஜெட்டை கண்டித்து டெல்லியில் திமுக எம்பிக்கள் நாளை போராட்டம் நடத்த உள்ளதாகவும் பேட்டி. அதில் நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன், அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போகிறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக வேண்டுமென்றே பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக விமர்சனம். மக்களாட்சி மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கும் வகையில் பட்ஜெட் அமைந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். அரசியல் சுயலாபங்களுக்காக குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் நிதி தாராளமாக அள்ளி கொடுக்கப்பட்டுள்ளதாக விமர்சனம். மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் நாளை போராட்டம். மல்லிகார்ஜுனா கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த அறிவிப்பும் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் கருத்து. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. பல்வேறு மாநிலங்களுக்கு அவர்கள் அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. நான் தமிழ்நாடு அரசினுடைய சார்பிலே அங்கே வலியுறுத்த கோரிக்கையிலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே நான் இதில் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது, ஒன்றிய அரசு இன்றைக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கை என்பது முற்றிலுமாக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது அவர்கள் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை முற்றிலுமாக நிராகரித்திருப்பதிலே பட்டவர்த்தனமாக தெரிகிறது. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான திட்டங்கள் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கிறது. ஆந்திரா, பீகார் மாநிலங்களுக்கு மட்டும் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. தேசத்திற்கான பட்ஜெட்டா அல்லது ஆந்திரா, பீகார் மாநிலங்களுக்கான பட்ஜெட்டா எனவும் கேள்வி. எந்த இடத்திலும் தமிழ்நாடு என்ற பெயரையே நிதியமைச்சர் உச்சரிக்கவில்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடை புறக்கணிக்கிறது ஒன்றிய அரசு.
2024-25 ஆண்டுக்கான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நடப்பு நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை 4.5% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. Budget for 24-25. Introduction. The people of India have reposed their faith in the government led by Honorable Prime Minister Shri Narendra Modi and re-elected it for a historic third term under his leadership. வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 3 லட்சம் ரூபாயாக உயர்வு. 7 லட்சம் ரூபாய் வரை 5% வரி பிடித்தம் செய்யப்படும் என அறிவிப்பு. கல்வி வேலை வாய்ப்புக்கு நிதிநிலை அறிக்கையில் 1,48,000 கோடி ஒதுக்கீடு. அடுத்த 5 ஆண்டுகளில் 4 கோடி இளைஞர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி வழங்க இலக்கு என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. நாட்டில் உள்ள வேளாண்மை துறையில் மானியம் உள்கட்டமைப்புக்காக 1,52,000 கோடி ஒதுக்கீடு. பருவநிலையை வளரும் 102 வகை புதிய பயிர்கள் அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஊரக வளர்ச்சிக்கு 2.66 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு. நகர்ப்புற மேம்பாட்டு வளர்ச்சித்துறைக்கு 2.20 லட்சம் கோடி நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு. தங்கம் வெள்ளி மீதான சுங்கவரி 15%-இருந்து 5% குறைப்பு. செல்போன் உதிரி பாகங்கள் சார்ஜர்கள் மீதான சுங்கவரி 18%-இருந்து 15% குறைப்பதாக நிர்மலா அறிவிப்பு. பிளாஸ்டிக் இறக்குமதி மீதான சுங்கவரி 25% அதிகரிப்பு. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை. அதிக பத்திரப்பதிவு நடைபெறும் மாநிலங்களில் பதிவு கட்டணத்தை குறைக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். பீகாரில் புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்க 26,000 கோடி ஒதுக்கீடு. புதிய விமான நிலையம், மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. ஆந்திரா மாநிலத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் சிறப்பு திட்டங்களை அறிவித்தார் நிர்மலா சீதாராமன். ஆந்திரா மாநிலம் அமராவதி நகரை கட்டமைப்பதற்காக 15,000 கோடி நிதி ஒதுக்கீடு. கார்ப்பரேட் வரி மூலம் 17% வருவாயும், தனிநபர் வருமான வரி வாயிலாக 19% வருவாயும் கிடைப்பதாக மத்திய அரசு தகவல். மொத்த வருவாயில் வட்டி செலவினங்களுக்கு மட்டும் 19% நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட் உரையில் தமிழ்நாடு, தமிழ் என்ற வார்த்தைகள் ஒருமுறை கூட இடம்பெறவில்லை. வழக்கமாக திருக்குறள் போன்ற தமிழ் இலக்கியத்துடன் பட்ஜெட் உரை தொடங்கப்படும் நிலையில் அதையும் புறக்கணித்தார் நிர்மலா. மத்திய பட்ஜெட்டில் சுங்கவரி குறைக்கப்பட்டதன் எதிரொலி. தங்கம் விலை சவரனுக்கு 2,080 ரூபாய் குறைந்தது. மத்திய பட்ஜெட்டில் உள்கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் திட்டங்கள் அமைந்துள்ளதாகவும் பேச்சு. நாட்டின் நிரந்தர மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு மத்திய பட்ஜெட் உதவும். வீட்டுக்கொரு தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையிலான அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாகவும் மோடி பெருமிதம்.